புரியுதுங்களா? அப்போ நம்ம எதில் விட்டோம்? அப்போ ஜீவகாருண்யம் என்பதை வள்ளலார் என்ன பண்ணாரு? தீவினையை அகற்றி நெல்வினையாக மாற்றுவது. இது ஒன்று. இதுக்கு பேர் என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? உயிர் இறக்கம்னு பேர். இந்த உயிர் இறக்கத்தினால் என்னென்ன லாபங்கள் வருதுன்னு பேர். இன்னொரு இதை மட்டுமே நீங்க பிடிச்சிட்டு இருந்தா வேலையாகுமான்னா ஆகாது. அதுக்கு பேர் தான் இன்னொன்று என்ன பண்ணாரு? சத்து விசாரன்னு பேர் வச்சாரு. அந்த சத்து விசாரம் தான் இப்போ சொன்னது. இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வது பேர் சத்து விசாரம். கடவுள் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அதையெல்லாம் நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் ஆன்ம விசாரணைன்னு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? சத்து விசாரணை என்பது ஆன்ம விசாரணை. அந்த ஆன்மாவை தொடர்பு கொண்டு விசாரம் செய்துக்கிட்டே இருக்கணும். இந்த விசாரம் செய்கிறதுனால நம்ம ஐயோ வேலை இல்லையே, வேலை கெட்டு போயிடுமோ அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் போய் தனியாக உட்காந்து தியானம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய உணர்வுகளை ஆன்மாவில் தொடர்பு கொள்ளும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம புருவ மத்தியில் இருக்காரு, அங்கே ஒளியாக இருக்கிறாங்க நினைவு, அந்த நினைவை கொண்டு போய் அங்கே வச்சுக்கோங்க. என்னாகும்? எல்லா வேலையும் செய்யலாம். நீங்கள் தோட்டத்துக்கு போங்க, இல்லை டீச்சிங் பண்ணுங்க, இல்லை வேறு எந்த வேலையாலும் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டு அந்த நினைவுக்கு அங்கே வச்சுக்கிட்டே செய்யுங்க. சார் அங்கே நினைவை வச்சுக்கிட்டு எப்படி சார் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல? எங்கே வச்சுக்கிட்டோன்னாலும் செய்யலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. கிராமத்தில் வேலை செய்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க? தலையில் என்ன பண்ணுவாங்க? துணி கட்டி மேலே ஒரு சாப்பாட்டு மூட்டையை வச்சுருப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொண்டு போவாங்க காட்டுக்கு. குழந்தைய என்ன பண்ணுவாங்க? இடுப்பில் வச்சுக்குவாங்க. இந்த கையில் என்ன பண்ணிக்குவாங்க? ஏதோ ஒன்று தூக்குவாங்க, வாலியோ கீழியோ ஏதோ ஒரு மம்டி ஏதோ ஒன்று. ஆனால் அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சிரசில் இருக்கிறது என்னைக்காவது அது சாஞ்சு கீழே வருதா? அவங்களை அறியாமல் அந்த உணர்வுகளை அவங்க கொண்டு வச்சுட்டாங்கன்னா அந்த உணர்வுகளை அவங்கள தன்னைத்தானே அதை இழுத்து செல்லும். நீங்கள் கூட கூட வேண்டாம், ஒரு தண்ணி பானி வைங்க, தலையில் வச்சுட்டுங்க. தண்ணி பானியை வச்சுட்டு எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கு அந்த காலத்தில்? அது ஏதாவது கீழே விழுதா? அப்போ உணர்வுகள் கழுத்தில் இடுப்பில் பொருள் குழந்தை இருக்கும், தலையில் சட்டி இருக்கும், சட்டிக்குள்ளே தண்ணி இருக்கும், வலது கையில் ஒரு பொருள் இருக்கும், நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கு? அவங்களை அறியாமல் அந்த பழக்கத்தினால் அது சாமத்தால் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இடுப்பில் இருக்கிற குழந்தை கரெக்டாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கையில் இருக்கிற பொருளை கதைப்பாக பாதுகாத்துட்டு இருப்பாங்க, ஆனால் போயிட்டே இருப்பாங்க. இதே போல தான் நீங்கள் ஆன்மாவை நினைப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, எதுவும் பாதிப்பு கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய பணி 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நான் 8வது தான் படித்தேன். யாருக்கோ தெரியுமா? தெரியாது. எனக்கு அருட்பா படிக்க தெரியாது, பாடல்களை பிரித்து படிக்க தெரியாது, உரைநடைகளை கூட்டி கூட்டி படிப்பேன் ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணேன்? அருட்பா ஆராய்ச்சி மையம்னு வச்சுருக்கேன். திருவருட்பா ஆராய்ச்சி மையம்னு வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறோம். 45 ஆண்டுகள் ஆச்சு. நீ எந்த பாடல் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் படிக்கணும், எதை எடுத்தாலும். காரணம் என்ன? என்னுடைய உணர்வை அதில் கொண்டு போய் வைக்கணும். என்னுடைய அறிவை கொண்டு போய் அங்கே பதிய வச்சேன். வைக்க என்னாச்சு? எனக்கு அறிவு என்பது அப்படியே விரித்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் முதல்ல என்னுடைய அறிவு என்னவா இருந்தது? 0வா இருந்தது. உங்களை மத்தியில் நான் பேசக்கூடிய அறிவு எனக்கு எப்படி வந்தது? நான் சொன்னதெல்லாம் செய்ததால் வந்தது. இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு நான் ஒரு வேலையில் பார்த்தனா வருமா? அதனால தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். சூப்பர். வள்ளலார் என்ன சொன்னாரு? வேலையில் பேசிட்டு நான் போய் வீட்டில் 6 அறிவித்தம் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆமாயா ஒரு சூருக்கு வந்தான் அந்த ஆள் பேசுகிறான், நான் போய் பாரு வீட்டில் அவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலன்னா நம்புவீங்களா? என்ன சொல்கிறனோ அதை செய்யணும், எதை செய்யறோமோ அதை சொல்லணும். இதை 2 இருந்தால்தான் மனித வாழ்க்கை என்பது உயர்ந்த இடத்திற்கு செல்லும், ஆன்மலாபம் என்பது உயர்ந்த இடத்திற்கு செல்லும். இறைவன் நமக்கு அருளை கொடுப்பார். அப்ப நம்ம பெற வேண்டியது எது? அருள். அதுக்காக பொருள் வேண்டாம் என்பதல்ல, பொருளை அருளாக மாற்றக்கூடிய வழி தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம கிட்ட கோடி கோடியா பொருள் இருக்கு, ஆனா பொருளை வச்சுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அருள் இல்லைன்னா மரணம் தான் வரும். அப்ப பொருள்ல என்ன லாபம் கிடைக்குது நம்ம உடம்புக்கு? ஏமா லாபம் இருக்குல்ல, சந்தோஷம். கரெக்ட். அப்போ இந்த சந்தோஷம் இந்த உடம்புக்குள்ள எதோட பாயுதுன்னு தெரியுமா?
இந்த உடம்புல 4 சொன்ன இல்லையா, இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. பொருள்னால பொருள் வந்துருக்கு, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுங்க. அது எதோட நிற்கும் உடம்புலன்னா கரணங்களோட தான் நிற்கும். ஜீவனுக்கு போகாது, ஆன்மாவுக்கு போகாது. அருள் மட்டும்தான் ஆன்மாவுக்கு போகும். அதை தான் வள்ளலார் சொல்லுவாரு, கரணமிக கழிப்புறவே கடல் உலகம் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர் மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயணம் திறனமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளிவடங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதான். உலகத்தை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவனுடைய அந்த புகழ்ச்சி எதில் நிற்கிறது என்றால் கரணத்தோடு நிற்குதுன்றார். கரணமிக கழிப்புறவே, கரணங்கள் என்றால் மனம், புத்தி, சித்தம், அதுதான் கழிப்படைகிறது. ஆன்மா கழிப்படைவதில்லை, ஜீவன் கழிப்படைவதில்லை. இதனால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் புரோஜனம் இல்லை. அப்ப புரோஜனம் தான் நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் கொண்டு போகணும். நீ சம்பாதிச்செல்லாம் கொண்டு போனா புரோஜனம் இருக்குதுன்னு அர்த்தம். கார் இருக்கு, பங்களா இருக்கு, மந்திரியா இருந்தா, அது இருந்தா, இது இருந்தா, பட்டம், பதவி, புகழ் எல்லாம் இருந்தது இல்லை. அப்ப நீங்க போகும்போது இதெல்லாம் கொண்டு போக முடிஞ்சதா? ஏன் கொண்டு போக முடியல? ஆன்மா விரும்பாது, கடவுள் விரும்ப மாட்டாரு. ஆனா ஒன்றே ஒன்றை மட்டும் கொண்டு போக முடியும். இந்த உலகத்தினுடைய எல்லை தெரியுமா? இந்த ரவுண்ட் பிகர். இந்த உலகம் இது என்ன பிகர்? ரவுண்ட் பிகர். இந்த பிகர்ல வந்து இந்த எல்லையை ஓபன் பண்ணிட்டு வெளியே போக முடியாது. எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இறந்து பிறந்துகிட்டே வெளியே போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தனி ஓடி பிறகுகள் பிறந்து வந்துட்டு இருக்கோம். அடுத்து முன்ன பிறகுகள் நம்ம என்ன இருந்தோம் யாருக்காவது தெரியுமா? வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த மனித பிறவி போனால் மறுபடியும் இந்த பிறவி கிடைப்பது என்பது உறுதியல்ல. அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொன்னோம். அப்ப ஏன் பிறத்தல் அரிதுன்னா மனிதனுக்கு மட்டும் உயர்ந்த அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பேர் என்ன? உயர்ந்த அறிவு. பகுத்தறிவு இல்லை, அதுக்கு பேர் உயர்ந்த அறிவு. அந்த உயர்ந்த அறிவுல உண்மை அறிவு, மெய்யறிவுன்னு, பொய்யறிவுன்னு இருக்கு. பகுத்தறிவுன்னு தான் நம்ம வச்சுக்கிட்டு இடையில, புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்ன? உண்மை அறிவு. உண்மை அறிவுன்னா என்ன? பொய் சொல்லாததுக்கு பேர் உண்மை அறிவு. பொய் சொன்னா அதுக்கு என்ன அறிவு? பொய்யறிவுன்னு பேரு, இல்லைங்களா? அப்ப மனிதன் உயர்ந்த அறிவு படைத்தவன், அவன் பொய் சொல்லாதவன் என்பது அதுக்கு பொருள். உயர்ந்த அறிவுன்னா என்ன பண்ணணும்? பொய் சொல்லாத அறிவுக்கு பேர் தான் உயர்ந்த அறிவு. அந்த அறிவு யாருக்கு விளங்குகிறதோ அவன் மட்டும்தான் அருளை பெற முடியும். புரியுதுங்களா? அப்போ மனிதனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அறிவை என்ன பண்ணிட்டோம்? மேல் நோக்கி செல்ல வேண்டிய அறிவை கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கோம். கீழ் நோக்கினா என்ன? மரணம். மேல் நோக்கி என்பதா இறைவன்கிட்ட போறது. அப்ப இறைவனை கிட்ட போறதுக்கு எது தடுக்குது என்றால் உலகினுடைய அறிவு தடுக்கிறது, உலகினுடைய வாழ்க்கை முறை தடுக்கிறது, உலகினுடைய பொருளாதாரம் தடுக்கிறது. இதை நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பு வைத்திருந்தால் எடுத்து செல்ல முடியாது. எடுத்து செல்வதற்கு ஒரே ஒரு பொருளுக்கு அனுமதி உண்டு. கடவுள் அதுக்கு தான் கொடுத்திருக்க. அதுக்கு பேர் தான் என்ன? அருள். இந்த உலகத்தில் நீங்க எதை எடுத்து செல்ல முடியும்? அருள் மட்டும்தான் எடுத்து. அருள் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்க எங்க போனாலும் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு தடையே இருக்காது. அதனால்தான் அருள் பெரின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியண்டார். ஒரு சிறு துரும்பா இருந்தாலும் கூட அது அருள் பெற்றுட்டா ஐந்தொழில் வல்லபத்தை இது பெற்றுவிடும். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை மாற்ற பழகிங்க சார். உங்களை யாருமே சொத்து, இப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஞானிகள்லாம் சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? பொருளை விட்டுட்டு வாங்க, அப்பதான் அருள் கிடைக்கணும். வள்ளலார் எங்கேயுமே பொருளை விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காரா? ஆனா பொருளை அருளாக மாற்ற சொன்னார். புரிஞ்சுக்க நல்லா. பொருள் இருக்கு நம்ம கிட்ட, அந்த பொருளை என்ன பண்ணணும்? இப்போ அருளா மாற்றணும். ஏங்க இப்போ
நம்ம இந்தியாவினுடைய பணம் மலேசியா பணம் என்ன பண்ணுறோம்? மாத்திரமா? அந்த நாட்டுக்கு இந்த பணம் செல்லுமா? ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? நம்ம பணத்தை மாற்றி தான் கொண்டு போக முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை அருளாக மாற்றணும். அப்போ அருளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த பொருள் எப்படி நம்மகிட்ட வந்தது? ஜீவர்கள் மூலமா வந்துச்சு. நீங்க குழந்தை பிறக்கும் போது வந்துச்சா? குழந்தை பிறக்கும் போது பணத்தோட வந்துச்சு, சொத்து சுகத்தோட வந்ததா இல்லையா? அது போகும்போது எப்படி போகணும்? வந்தது எப்படி? அப்படித்தானே போகணும். அப்ப நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க சொர்க்கம் நரகம் கைலாயம்னு சொன்னா போக முடியுமானா போக முடியாது. அப்ப இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இல்லை நம்மளால் சம்பாதிக்கப்பட்ட அந்த பொருளை அருளாக மாற்றணும். அருளாக மாற்றுவதற்கு பேர் தாங்க ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா பொருளை அருளாக மாற்றக்கூடிய செயல்பாட்டிற்கு பேர் தான் ஜீவகாருண்யம் வச்சார். ஆனால்தான் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். அப்போ உபகார சக்தி தானாக வெளிப்படும். புரியுதுங்களா? ஜீவகாருண்ய விளங்கும் போது தினம் படிக்கிறீங்களா? ஜீவகாருண்ய விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். அது விளங்குகின்ற பொழுது உபகார சக்தி தானாக விளங்கும். அதே ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பும் அறிவும் தானாக மறையும், உபகார சக்தியை தானா மறையும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பொருளை அழிக்க வேண்டியதில்லை, பொருளை அருளாக மாற்றுங்கள். அப்ப எப்படி மாத்துறது? மற்றவர்கள் நம் கண் முன்னாடி துன்பப்படுபவர்கள் தெரியுதில்ல, நம்ம கோடி கணக்கில் பணம் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜீவன் துன்பப்படுறான். அப்ப அந்த ஜீவன் என்னை வேறொரு ஜீவனாக நினைக்காதீர், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக நினைத்துப்பார். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருந்து தான் வந்தோம், இங்க வந்து உடம்பு எடுத்துட்டு பாடு பிரிஞ்சிட்டோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பேர் தான் வள்ளலார் வச்ச பேரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஜீவ உரிமை என்பது வேறு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது வேறு. புரியுதுங்களா? அப்ப ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை ஒவ்வொருத்தரும் வர வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பொருளை வந்து என்ன பண்ணுவீங்க? அருளாக மாற்றுவீங்க. அந்த ஆன்மநேயம் என்பது என்ன? அந்த ஆன்மாவும் நம்மளும் ஒண்ணுதான், அதுவும் ஆன்மா நம்மளும் ஆன்மாதான். உடம்பு வேறையாக இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஒரே தன்மை உடையது. அந்த ஒரே தன்மை உடைய மெய்ப்பொருள் தான் நம்மை படைத்தது. அப்ப இங்க வந்து பிறப்பெடுத்து பல பிறவிகள் எடுத்ததால் உருவங்கள் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளே இருந்து இயக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்பது ஒரே தன்மை உடையது. அதற்கு வேறு உள்ளொளி. அந்த உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அந்த மெய் அருட்கணலை நாம தொடர்பு வைக்கணும். அது தொடர்பு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொருளை அருளாக மாற்றணும். அருளாக மாற்றுறது வெரி சிம்பிள். நமக்கு முன்னாடி துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்தை துயரத்தை யார் போக்குகிறார்களோ அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருள் இவர்களுக்கு திரும்பி அருளாக வரும். நீங்க பொருள் முன்னாடி கொடுக்க கொடுக்க அந்த உருமாற்றம் செய்து அது அருளாக உங்களுடைய ஆன்மாவில் தோன்றும். புரியுதுங்களா? புரியுதுங்களாமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வள்ளலார் ஏன் ஜீவகாருண்யம் வச்சாரு? பொருளை அருளாக மாற்றுவது. ஏன் சங்கம் வச்சாரு? மரணத்தை வெல்லுவதற்குண்டான பயிற்சி எடுப்பதற்கு. அந்த பயிற்சிக்கு என்ன பேருன்னு சொன்னார் வள்ளலாரு? அதுக்கு என்ன கல்வி? உலகத்துல 2 கல்வி இருக்கு, சாகும் கல்வி, சாகா கல்வி. வள்ளலார் வந்து என்ன கல்வி சொன்னாரு? அதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தோம், இப்போ வந்து என்ன படிக்கணும்? சாகா கல்வி. வெரி சிம்பிள். சாகா கல்வியை கற்பதற்காகத்தான் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பேரு ரிசர்ச். நம்ம உடம்பை வந்தது, உயிர் வந்தது, உடம்பு வந்தது, உயிர் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொண்டு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனை தொடர்பு கொண்டு இறைவன் மூலமாக அருளை பெறுவது. இதுக்கெல்லாம் தடையாக இருப்பதுதான் நம்ம எடுக்கிற பொருளாதாரம். எது தடையாக இருக்கு? பொருளாதாரம். அப்ப அந்த பொருளாதாரத்தை நீங்க என்ன பண்ணணும்?
மற்றவர்களுக்கு கொடுத்து பழகணும். ஏங்க இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போயிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெத்த பசங்க 2 பேர் 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? 2 பொண்ணு இருக்கு, அவர்கிட்ட ஒரு 2-3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆனால் அந்த சொத்து பிரித்து கொடுக்கறது கூட சண்டை பார்க்குறமில்ல, கோர்ட்டு கேஸ். தான் பெத்த பசங்க தான் பெத்த பிள்ளைங்க சொத்து அனுபவிக்குதுங்க. கடைசி காலத்தில் அந்த முதியவர்கள் ஆகிட்டு அவங்கள பாதுகாக்கிறாங்களா இருக்கா? அதே ஒரு பையன் பாதுகாத்தா அவளுக்கு நிறைய சொத்து கொடுத்தாங்க, அவன் பாதுகாக்கிறதானே. அந்த ஆளுக்கு நிறைய வீடு கொடுத்தான், கார் கொடுத்தான், அவன் பாதுகாக்க. எனக்கு என்ன தலையெழுத்து? ஒரே வயிற்றில் பிறந்த ஒரே தகப்பன் ஒரே தாய், அதற்குள்ளே பிரச்சனை வருது. புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சேன் சார். என்ன சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் நான் சம்பாதிக்கிறத சன்மார்க்கத்திற்கு வந்து விட்ட பிறகு நான் சம்பாதிக்கிற பொருளை பாதி வந்து ஜீவகாரணி தான் பண்ணுவேன், பாதி எங்கள் வீட்டுக்கு தான். எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைச்சதா, 500 ரூபா வீட்டுக்கு, 500 ரூபா ஜீவகாருண்யம் மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன். இப்படி கொடுத்து என்னாச்சுன்னா எனக்கு சொத்தே சேரலை. எங்கள் மாமனார் திட்டாரு, எங்கள் மாமியார் திட்டாங்க. எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகிறதுக்குள்ள வயசு வந்துருச்சு, படிக்க வைக்கிறோம். பசங்களும் வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வேணும் இல்லையா? வீடு இல்லை. பேங்க்கில் பணம் வேணும் இல்லையா? இல்லை. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோம். பிள்ளைய படிக்க வச்சாச்சு, சம்பாதிக்கலாம், அதுதான் சம்பாதிக்கும். வீட்டுக்கு பாதி, வெளியில் பாதி. அப்போ இப்படியும் செலவு பண்ண என்னாச்சு? என்கிட்ட பணம் இல்லைங்க. நான் தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சேமிக்கிறது காசு கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி ஒரு இடம் பிடிச்சி ஒரு 1600 1800 சதுரடி வாங்கினேன். சும்மா ஒரு சின்ன வீடு கட்டலாம். எல்லாரும் திட்டாங்க, என்னடா பெரிய ஷோரூம் வச்சுருக்கான், கடை வச்சுருக்கான், ஒரு வீடு கிடையாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வரவங்களாம் வீடு இல்லை வாசல் இல்லைன்னுவாங்களே, என்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா ஆளாலும் தூண்டி விட்டு ஒரு வீடு கட்டினாங்க. வீடு கட்டினோடனே வீடு கட்டினா எல்லோரும் போய் ஜாலியாக குடியிருக்கிறது தானே கட்டுறோம். வீடு கட்டின ஒரு 6 மாதத்தில் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர்றாங்க. பொண்ணுக்கு அவள் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டா, எல்லாம் முடிச்சுட்டா. மாப்பிள்ளை வருது. மாப்பிள்ளை வந்தோடனே நான் என்ன பண்ணோம்? இருக்கிற பணம் கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததெல்லாம் போய் வீடு கட்டியாச்சு. நில் பேலன்ஸ் 10 பைசா கிடையாது. வேலை செஞ்சால் சாப்பாடு இல்லைங்களா? அப்போது மாப்பிள்ளை வந்தோடனே என்னாச்சு? நானும் எங்கள் ஒய்ஃபும் பேசுகிறோம். இப்போ வீடு இருக்குது, பணம் இல்லை. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, படிச்சிருக்காரு, பிள்ளைக்கு செட்டில் ஆகிடும் போல் இருக்குது. இது வீடு புதுசாக கட்டியிருக்கோம். இந்த கட்டின வீட்டை விற்கலாமா, விலை மதிக்கலாமா, இல்லை வாழலாமா? இதுதான் கேள்வி. நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் போயிட்டால் கிடைக்காது. பணம் கிடைச்சாலும் கிடைக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணோம்? கட்டின வீட்டை உள்ள கல்யாணம் பண்ண தான் முக்கியம் சொல்லி வீட்டை விற்றுட்டோம். வீட்டை விற்றாச்சு சார். புது வீடு கட்டி 1 வருஷம் கூட இல்லை. வீட்டை விற்றாச்சு. வீட்டை விற்றுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஜாம்னு. அப்போ ராணா மண்டபம்னு ஈரோட்டில் ஃபேமஸ். அதான் பெரிய மண்டபம். அதுதான் கல்யாண மண்டபம் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அதில் எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிச்சா ஜாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சன்மாரிகள் வந்தாங்க. அதே அந்த கல்யாணத்துக்கு கூட நான் என்ன பண்ணேன்? சாப்பாடு சாப்பிட்டு தான் கல்யாணம்னு வச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு சாப்பாடு கிடையாது, சாப்பிட்டு கல்யாணம். அதில் ஜாதி சமய மத சடங்குகள் எதுவுமே கிடையாது. எந்த சடங்கு கிடையாது. வந்தாங்க 100-200 சன்மார்க்க நண்பர்கள் லைனாக உட்கார வச்சு பெரிய மண்டபத்தில் ஆகோல் படித்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டோம் ஸ்டேஜில். நானும் என் மனைவியும் தான் தாலி எடுத்து கொடுத்தோம். மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா வர சொல்லிட்டோம். அவங்க அப்பா இல்லை, அவங்க அண்ணன் நண்டி தான் கூட வந்தாங்க. அவங்க 2 பேர் வர சொல்லிட்டு 4 பேர் வாழ்த்து தாலியை கட்ட சொல்லிட்டு திருமணத்தை முடிச்சாச்சு. ஜாமின் சாப்பாடு போட்டாச்சு. அத்தனை பேர் கல்யாணம் இடம் போடாத அளவுக்கு மண்டபம் வந்துச்சு. எல்லாம் வந்தாச்சு, கல்யாணம் பண்ணாச்சு. எங்கள் வீட்டுக்கு சொத்து கிடையாது, வீடு கிடையாது. வாடகை வீடுக்கு போகணும். வாடகை வீட்டுக்கு போயாச்சு ஆச்சுங்களா? நல்லா கவனிச்சுங்க. சம்பாதிச்சுட்டு தான் இருக்கான் நான், சும்மா இல்லை. ஆனால் டெய்லி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பாதி அது பாதி ஒதுக்கிட்டுனா அதுக்கப்புறம் என் பசங்க வந்தாங்க. அவனுங்க படித்தானுங்க, அவனுங்க வேலைக்கு போனானுங்க. அதுக்குள்ளே என் புள்ள படித்தது வேலைக்கு போச்சு. பட நின்னாச்சு. அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோடனே பசங்க படித்தாங்க, வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சானுங்க.
ஆனால் நான் 10 பைசா செலவு பண்ணல, பசங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றே ஒன்று நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம், கொடி பொண்ணுக்கு வந்து கொடியும் தாலியும் அப்பா அம்மா சார்பில் போட்டோம். உண்மை சத்தியம். அவங்களே எல்லாம் சம்பாரிச்சு அவங்களே ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணியாச்சா? 3 பேர் கல்யாணம் பண்ணி 3 பேர் கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. என் பேரில் வீடு கிடையாது, என் பேரில் பணம் கிடையாது, எந்த பேரில் 1 இன்ச்சு சொத்து கிடையாது. எல்லாம் ஜாலியாக அவங்கவுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் எப்படி ராஜா மாதிரி நிறுத்தல ராஜா மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய சொத்து என்னை பாதுகாக்கவில்லை, நான் செய்த ஜீவகாரியம் தான் இன்று வரையும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. நீங்களாம் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. இப்போ நான் ஏசி ரூமில் தான் போகிறேன், ஏசி ரூமில் தான் வரேன், ஏசி பஸ் தான் புக் பண்ணுறாங்க, ஏசி ட்ரெயின் தான் புக் பண்ணுறாங்க, ஜாலியாக போயிட்டுருக்கேன், எனக்கு எந்த குறைபாடு இல்லை. வரவங்களும் கூப்பிட்றாங்க. இது மாதிரி அன்பர்கள்லாம் கூட போன தடவை வர வச்சு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன். எதற்கு சொல்லன்னா, நாம் வந்து சம்பாதித்த பொருள் தான் நம்மளை காப்பாற்றும். அதே பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அந்த ஜீவகாருண்யம் நம்மை காப்பாற்றும். அதனால தான் வள்ளலார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னார். அதுக்கு பேர் என்ன? ஜீவகாருண்யம் என்பது மோட்ச வீட்டினுடைய திறவுகோல். மோட்ச வீட்டை திறப்பதற்கு சாவி வேண்டும் என்றால் அந்த சாவிதான் ஜீவகாருண்யம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு சாவி, அந்த கதவை சாவி இருந்தாலும் கதவு திறக்காது. அதற்கு இன்னொன்று என்ன தேவை என்றால் நாம் என்ன பண்ணோம், சத்து விசாரம், கடவுளுடைய தொடர்பு வேண்டும். அதனால்தான் வள்ளலார் 2 வழி சொன்னார். ஒன்று சத்து விசாரம், இன்னொன்று பரோபகாரம். எப்படி ஒரு மாட்டு வண்டி வந்து ஒரு சரக்கு போகிறதுக்கு வண்டி எத்தனை மாடு வேணும்? 2 மாடு வேணும் இல்லையா? அது மாதிரி ஒரு மாடு ஜீவகாருண்யம், ஒரு மாடு சத்து விசாரம். இதை 2ம் சமமாக சென்றால் போக வேண்டிய இடத்திற்கு அந்த லக்கேஜ் எப்படி கொண்டு போவோமோ அதுபோல நம்ம 2ம் கடைபிடித்தால் இறைவன் நமக்கு அருளை கொடுத்து அவரிடத்திலே சேர்ந்து நாம் நிரந்தரமான மரணமிலா பெருவாழ் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சன்மார்க்கத்தில் சேர்ந்தால் மரணத்தை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சன்மார்க்கத்தில் சேர்ந்தால் ஜீவகாருண்யத்தினுடைய லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சன்மார்க்கத்தில் சேர்ந்தால் ஆன்ம லாபம் பெற வாய்ப்பு இருக்கு. சன்மார்க்கத்தில் சேர்ந்தால் மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத்தனை வாய்ப்புகளையும் இலவசமாக கொடுக்கக்கூடிய இடம் தான் சன்மார்க்கம். இங்க பயிற்சி கட்டணம் கிடையாது. ஒழுக்கம் தான் மூலதனம். நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? ஒழுக்கம். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நாம் போக வேண்டிய இடத்திற்கு போவோம். அதனால்தான் வள்ளலார் தயவுடையவர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர் என்னார். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? தயவு வேண்டும், அன்பு வேண்டும், கருணை வேண்டும், தயவு வேண்டும். இதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக கேட்டு தெரிந்த நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கணும்? நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க, நீடோடி வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.